இவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. இந்த நாட்டுல ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா ஒண்ணு குட் லக் கொண்டு வரும், இன்னொன்னு பேட் லக் கொண்டு வரும். அதனால ரெண்டாவது பிறந்த குழந்தைய அரண்மனைக்கு தூரமா உள்ள வீட்டுல கொடுத்து வளர்க்குறாங்க. 18 வருஷம் கழிச்சு 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. அரண்மனையில வளர்ற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாலேயே பிரெக்னென்ட் ஆயிடுறா. அவ பிரெக்னென்டா இருக்கிறது கட்டிக்க போற இளவரசருக்கு தெரியக்கூடாதுன்னு அவளோட அம்மா ரெண்டாவது பிறந்த குழந்தைய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அவகிட்ட இவ்வளவு நாள் வளர்த்த உன்னோட அப்பா உயிரை எங்க கையில தான் இருக்கு, நாங்க சொல்றது அதனால நீ கேட்கணும்னு சொல்லி இளவரசருக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவர் ரொம்பவே இளவரசர் கிட்ட க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு இவளோட அக்கா, நீ எனக்கு கீழே வேலை பாக்குறவ, நான் தான் இங்க அதிர்ஷ்டம் உள்ளவ, நீ இங்க இன்னும் 7 மாசம் தான் இருக்க போற, அதனால இளவரசர் கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்காதுன்னு வார்ன் பண்றா. ஆனா அவ சொல்றத கேட்கவே இல்ல. கொஞ்ச நாட்கள் போக அவ பிரெக்னென்ட் ஆயிடுறா. இதை கேட்டதும் அவ அக்கா ரொம்பவே கோவப்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் தான் இங்க உண்மையான இளவரசின்னு சொல்றா. ஆனா அவ சொல்றது யாரும் நம்பவே இல்லை. ஈவன் அவங்க அம்மா கூட சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை ஆகும். யாருமே சப்போர்ட் பண்ணாதனால தலையில உள்ள ஹேர்பின் எடுத்து அவ தங்கச்சி குத்த போறா. அந்நேரம் இவ்வளவு நாள் வளர்த்த அவளோட அம்மாவே அவளை கொலை பண்ணிட்டாங்க.